இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்தியா விசஸ் பாகிஸ்தானோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். எந்த நாட்டோட இன்டர்செப்டர் சிறந்தது, பாகிஸ்தானோட HQ-9 இல்லை இந்தியாவோட S-400? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். இப்போ கைஸ், இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்புகளால் போர் விமானங்கள், ஏவுகணைகள் மாதிரி எந்த ஒரு அச்சுறுத்தலையும் ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். இப்போ S-400 மாதிரி ரஷ்யாவோட மிகப்பெரிய மிசைல் சிஸ்டத்தை இந்தியா வச்சிருக்காங்க. இதோட ரேஞ்ச் வந்து கைஸ் 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் இதில் இருக்கு. இதால் வந்து இலக்குகளை 400 கிலோமீட்டர் வரைக்கும் இதால் இலக்குகளை வந்து துல்லியமாக அடிக்க முடியும். அதுவும் இல்லாமல் மார்க் 14 வேகத்தில் வர மிசைல்ஸையும் இதால் ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். இதை வந்து LOC லைன் ஆஃப் கண்ட்ரோலில் நம்ம நிலைநிறுத்தி வச்சுருக்கோம். ஓகே, S-400 மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், அடுத்தது ஒன்று இருக்குது, பராக் 8. இந்தியா இஸ்ரேல் சேர்ந்து உருவாக்கின வான் பாதுகாப்பு அமைப்பு தான் பராக் 8. இதோட ரேஞ்ச் வந்து கைஸ் 70லேருந்து 100 கிலோமீட்டர் இதோட ரேஞ்சு. விமானங்கள், குரூஸ் மிசைல் மாதிரி எந்த இலக்கையும் இதால் ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். இதால் வந்து மார்க் 2 வேகத்தில் வர இலக்குகளை வந்து இதால் ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஓகே, இது 2 தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை கைஸ், இன்னும் இருக்காங்க. ஆகாஷ், ஸ்பைடர் மாதிரி இன்னும் நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம வச்சிருக்கோம். ஆகாஷ் இது வந்து நம்ம இந்தியாவோட ஹீரோ தான் கைஸ். இது முழுக்க இது நம்ம உள்நாட்டை உருவாக்குனது தான். இதோட ரேஞ்ச் வந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. அப்புறம் ஸ்பைடர் இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதாவது எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இதை வச்சு நம்ம ஈஸியாக இலக்குகள் அடிக்கலாம். அடுத்தது கைஸ், QRSM இதுவும் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். எந்த நேரத்துலையும் ரியாக்ட் பண்ற ஒரு ஹீரோ தான் கைஸ் இது. ஓகே, இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி பார்த்தாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இவ்வளோதானு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், இன்னும் அதிகமாக இருக்குது. இது மட்டும்தான் இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனு கேட்டிங்கன்னா கைஸ், இன்னும் வந்து நிறையா இருக்குது. அதையெல்லாம் வந்து இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றியான ஒரு நியூஸ் வந்து வெளியே வரல. ஆனால் வந்து நம்ம புதுசாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, PMD ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, அப்புறம் இந்தியாவோட பாலிஸ்டிக் மிசைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இன்னும் வெளியே வரல கைஸ். இப்போ பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். பாகிஸ்தான் HQ-9 LY-18 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சுருக்காங்க. அவங்களோட முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா கைஸ், HQ-9P. இது வந்து சீனா கிட்டேருந்து வாங்கின ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். 100லேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்குது. இது வந்து கைஸ் இந்தியாவோட சுக்காய், ரஃபேல் விமானங்களுக்கு எதிராக இதை பயன்படுத்துவாங்க. ஆனால் கைஸ், ரேடார் டெக்னாலஜியில் இந்தியா கூட வந்து இவங்கெல்லாம் நிற்கவே முடியாது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் நிற்கவே முடியாது. அடுத்தது கைஸ், LY-80 இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதால் கைஸ் சப்சோனிக் வேகத்தில் போகிற மிசைல்ஸை வந்து ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். ரமோஸ் வந்து மார்க் 3க்கும் மேலே இதால் போக முடியும். இந்த மிசைலை வந்து இவங்க எப்படி இன்டர்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல கைஸ். இப்போ ஒரு கைஸ், இந்த பாகிஸ்தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் விசஸ் இந்தியா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதோட ரேஞ்ச், இதோட ரேடாரு, இதை பற்றி ஒரு சார்ட் போட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கைஸ், முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவோடது S-400 பராக் 8 ஆகாஷ். பாகிஸ்தானோடது MQ-9P LY-80. இதோட ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரேஞ்ச் 400 கிலோமீட்டர், பாகிஸ்தான் 200 கிலோமீட்டர். ரேடார் என்னென்ன ரேடார் பயன்படுத்தியிருக்காங்க, மல்டி AMSA ரேடார் பயன்படுத்தியிருக்காங்க. இருக்கிறதுலே கைஸ் பெஸ்ட்டான ரேடார்ஸ்ன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இந்த AESA ரேடார் தான். இப்போ பாகிஸ்தான் என்ன ரேடார் பயன்படுத்துகிறாங்கன்னா WIT-200 ரேடார்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இது வந்து எத்தனை லேயர் பாதுகாப்பு தரும்னு பார்க்கலாம். லேயர் பாதுகாப்புனா இப்போ வந்து ஒரு இடத்துல வர மிசைலை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த லேயர் வரும்போது அடுத்த மிசைல் ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒரு லேயரும் வந்து ரொம்ப முக்கியமானது மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு. இந்தியா வந்து 3 லேயர் பாகிஸ்தான் 2 லேயர் வச்சுருக்காங்க. இப்போ கைஸ், இலக்கோட வேகம், இப்போ வந்து ஒரு மிசைல் வந்து எவ்வளோ வேகமாக வருது, நம்ம அதை விட வேகமாக போகிற இன்டர்செப்டர் வச்சுருந்தா தான் அந்த மிசைல் நம்மளால் இன்டர்செப்ட் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது இந்தியா கிட்ட மார்க் 14 வேகத்தில் வர மிசைலையும் இன்டர்செப்ட் பண்ண முடியும். இப்போ வந்து பாகிஸ்தானும் மார்க் 14 வேகத்தில் வர மிசைலை இன்டர்செப்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட திறனுங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். இப்போ கைஸ், இந்தியா ஆகாஷ், பிரமோஸ் இந்த மாதிரி பல சிஸ்டத்தை வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு போர்க்களத்தில் கைஸ் இதெல்லாம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். இப்போ கைஸ், பாகிஸ்தான் பண்ண தாக்குதலுக்கு வந்து நம்ம பதில் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக நம்ம
கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து பதில் சொல்லும். எல்லா ஸ்டேட் சிஎம்ஸும் இதில் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்னா பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்து உங்கள் கூட நிற்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால் வந்து இந்தியாவுக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே வந்து பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மக்கள் வந்து அதிகமாக இருக்கிற பகுதியில் போய் அவங்களோட மிசைல்ஸையோ இல்லை அவங்களோட பீரங்கியோ எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. இப்படி வைக்கும்போது வந்து நம்ம வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு ஒரு மிசைல் அட்டாக் நடத்தினோம்னா நார்மலான மக்களையும் அது பாதிக்கும். இந்தியா வந்து எங்கள் மக்கள் இருக்கிற பகுதியில் மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க, எங்கள் மக்கள் வந்து இவ்வளோ பேர் செத்துட்டாங்க, அதனால் வந்து இந்தியாவுக்கு கண்டிக்கணும், அவங்க வந்து மக்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகள்கிட்டையும் சொல்லுவாங்க. இதனால நம்மளுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குவாங்க கைஸ். கண்டிப்பாக ஹமாஸும் இப்படி தான் பண்ணாங்க. ஆனால் வந்து இஸ்ரேல் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் அடிக்கிறாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் வந்து ஹமாஸ் இருப்பாங்க, இல்லைன்னா வந்து அவங்களோட வெப்பன்ஸை வந்து வச்சுருப்பாங்க. இதையே தான் கைஸ் பாகிஸ்தானும் பண்ணுறாங்க. இப்போ கைஸ் இந்த சண்டை வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கவே வேண்டாம். ஈஸியாக வந்து ஒரு அட்டாக் நம்மக்கிட்ட நடத்திட்டாங்க. இது ஒரு தீவிரவாதி அட்டாக் தான். இதுக்கு பின்னாடி வந்து பாகிஸ்தான் நாங்களும் அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா முடிஞ்சு. ஆனால் வந்து அவங்க அப்படி சொல்லலை. ஒரு சைடு வந்து அவங்க ரயில்வே மினிஸ்டர் எங்ககிட்டயே 130 அணு ஆயுதங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் இந்தியாவுக்காக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு சைடு வந்து பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஆமாம், நாங்கள் வந்து 30 வருஷமாக தீவிரவாதிகளுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருக்காரு கைஸ். ஆனால் வந்து இது அமெரிக்காவுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருக்காரு. இதனால வந்து அமெரிக்கா செம்ம கோவத்தில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அமெரிக்காவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறாங்க. சீனாவை பற்றி கேட்டிங்கன்னா கைஸ், அவங்க வந்து எதுவுமே சொல்லலை. இந்த அட்டாக் நடந்த பிறகு இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு தான் கைஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க எதுவுமே சொல்லலை. இதை பற்றி அவங்க பேசவே இல்லை கைஸ். அவங்களும் அமைதியாக தான் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரே நேரத்தில் வந்து அமெரிக்காவையும் இந்தியாவையும் பகைச்சிக்க மாட்டாங்க. அமெரிக்கா ட்ரம்ப் வந்து ஏற்கனவே சைனா மேலே நிறைய பொருளாதார தடைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு இந்தியாவையும் அவங்க பகைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க பொருட்களை வந்து அவங்களால விற்கவே முடியாது கைஸ். அதனால வந்து இந்தியாவுக்கு அவங்க சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. சப்போர்ட்டாக இல்லைன்னாலும் இந்தியாவுக்கு அவங்க அகெயின்ஸ்டாக இருக்க மாட்டாங்க அவங்க கைஸ். புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து இப்போ வந்து கைஸ் தீவிரவாதிகள் அட்டாக் நடத்துகிறாங்க. இந்த தீவிரவாதிகளில் ஒருத்தர் வந்து பாகிஸ்தானோட இராணுவத்தை சேர்ந்தவர், முன்னாள் இராணுவத்தை சேர்ந்திருக்காரு, இதுக்கு முன்னாடி வந்து இராணுவத்தில் இருந்திருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. இந்தியாவுக்கு வந்து எல்லா நாடுகளுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.